So Mohini Blasters and KK Talibas. So in the day what a second league match. So ரெண்டு டீமுக்கான டாஸ். So டாஸ் போட்டுட்டு இருக்காங்க பார்க்கலாம். என்ன பார்த்து எடுப்பா காஸ்மின் எங்க தலைவர் சாய்ஸ் கோல் சார் நான் சென்டர் என்ன கனெக்ட் So in the day what a second match ஆரம்பமாக போகுது. Second. Security officers எல்லாமே பேர் பண்ணிக்கலாம் சார் ப்ளீஸ். Security officers, license scorer. Hey, sini deh. Dataran awan dikil. License scorers எல்லாமே பேர். டீம்ஸ்க்கான அறிமுகம் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து அப்படியே நம்ம மேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரெண்டு டீமுமே பயங்கரமாக விளையாடுங்க. கேகே தலிபாஸ் அண்ட் மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ இந்த டீம் வின் பண்ண போகிறாங்க இந்த டே 2 செகண்ட் லீக் மேட்ச். Sorry for the delay actually. இந்த போட்டி ஆட்டத்தை ஆரம்பிக்க அதாவது தொடங்கி வைக்க நான் அன்பாய் அழைக்க இருப்பது ஜெகநாதன் அவர்கள், டிஎம் ஜெயின்ஸுடைய ஒன் ஆஃப் த ஓனர் அண்ட் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஜெகநாதன் அவர்கள் டிஎம் ஜெயின்ஸுடைய ஒன் ஆஃப் த ஓனர் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர். அது மட்டுமல்லாமல் ஆல்பர்ட் அவர்கள் பெதஸ்டாஸ் டெக்ஸ்டைல்ஸ். அடுத்ததாக ஜெகநாதன் அவர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர் தான் இங்கு வருபவர்கள் அதாவது சீஃப் கெஸ்ட் அனைத்து பேருக்கும் மொமெண்டம் கொடுப்பவர். திரு ஆல்பர்ட் அவர்கள் டெக்ஸ்டைல்ஸ், thank you very much sir. Without your support we cannot conduct this kind of matches. Please put your hands for him. ஒத்துழைப்பு இருப்பதால் தான் இந்த மாதப்பட்ட மேட்சை நடத்தி முடிக்க முடியுது. தேங்க்யூ வெரி மச் ஒன் மோர் டைம். திரு லாரன்ஸ் அவர்கள் ஹெட் மாஸ்டர் இந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர், உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். அதனால் அந்த கிரவுண்டில் பசங்க விளையாட முடியுது, இந்த மேட்ச் நடத்தி முடிக்க முடியுது. தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுடைய ஆதரவுக்கும் அன்பிற்கும் என்றென்றும் ஜிஎம்சி முயற்சி கடமைப்பட்டிருக்கிறது. அற்புதமாக பெருமை சேர்ப்பாங்க, சிறப்பு செய்தார்கள். எல்லோரும் இணைந்து இந்த போட்டியாட்டத்தில் தூக்கி வைக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மோகினி பிளாஸ்டர்ஸ் பயிற்சியாளர் சிக்கிமுத்தார் புனிஸ் கான், சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் பயிற்சியாளர் துணையுள்ளது. அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் அனைத்து வீரர்களே அற்புதமாக வாழ்த்தி கவனமாக விளையாடுங்க. கண்டிப்பாக காயப்பட்டு கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கடவுளர் துணை இருக்கணும். ஜெகநாதன், ஆல்பர்ட், லாரன்ஸ் மற்றும் மற்ற நிர்வாகிகள். சார் நடுவர்கள் அறிமுகம். சார் காளிதாஸ் விருதுநகர், ஏகேஃபை உதயகுமார் திருநெல்வேலி, ஏகேஃபை திருச்சி, ஸ்ரீதர் திருச்சி, ஏகேஃபை சுடலைமணி, ஏகேஃபை தென்காசி, சுப்பு ஏகேஃபை கோயம்புத்தூர், பரந்தாமன் கன்னியாகுமரி ஸ்டேட் அபிஷியல், சுப்பிரமணி ஸ்டேட் அபிஷியல் கன்னியாகுமரி, ராஜா ஸ்டேட் அபிஷியல்ஸ் கன்னியாகுமரி, டேர்னி ஸ்டேட் அபிஷியல்ஸ் கன்னியாகுமரி.
2 ஓட நான் சொன்ன மாதிரி செகண்ட் வீக் மேட்ச் நம்மளுடைய மூவிங் பிளாஸ்டர்ஸ் அண்ட் கேகே தலைவாஸ். ஸோ இன்றைய நாளுடைய இரண்டாவது மேட்ச் கன்னியாகுமரி கபடி லீக் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ட் இதில் ஆல்ரெடி ஒரு மேட்ச் நம்ம பார்த்து முடித்தோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோகினி பிளாஸ்டர்ஸ் மற்றும் கேகே தலைவாஸ் கன்னியாகுமரி தலைவாஸ் எடுத்து பண்ண போகிறாங்க. அண்ட் முதல் ரைட் இங்கே வந்திருக்காங்க ஃப்ரம் த டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து முதல் ரைட். அண்ட் அங்கே ஆங்கிள் பிடிச்சி சூப்பர் நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் முதல் ரைட்டே ஒரு ரைடர் அவுட் பண்ணியிருக்காங்க. த டீம் கன்னியாகுமரி தலைவாஸ் கேகே தலைவாஸுக்கு இங்கே ஒரு சூப்பரான ஸ்டார்ட் ஒரு பாயிண்டோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட்லேயே நல்ல ஒரு டிஃபென்ஸோட ஸோ களத்தில் வந்து நம்மளோட ஃபேவரட் பிளேயர் வந்து நம்மளுடைய அபிலாஷ் ஸோ பாயிண்டோட தான் வந்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஸ்டார்டிங் கேகே தலைவாஸுக்கு 2 பாயிண்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதிரணி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கலை. ஸோ ஆனால் வந்து இப்போ தான் ஆரம்பமாயிருக்கு, இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது. ஸோ அந்த முழு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் லீடிங் ஸ்கோர் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க வின் பண்ண போகிறாங்க. நம்பர் 12 மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து இங்கே ஒன்ஸ் அகெயின் அஜீஷ் வந்திருக்காரு டு கோ ஃபார் த ரைட். அண்ட் சூப்பரான எஃபர்ட்டுங்க, வேற லெவலான ஒரு எஃபர்ட்டு ரைடர் கிட்ட இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அவுட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. 3 பாயிண்ட் டீம் கேகே தலைவாஸ், இதுக்கு பாயிண்ட் இது எடுக்கல மோகினி பிளாஸ்டர்ஸ். அண்ட் ஸோ நம்மளுடைய ஜெர்சி நம்பர் 11 ஸோ தனசேகர் ஸோ கேகே தலைவாஸ்லேருந்து ஸோ ரைட்டில் இருக்காரு பார்க்கலாம். பிகாஸ் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களா? தனசேகர் அவுட் பண்ணி ஸோ லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கார்னர்ஸில் மூவ் பண்ணிட்டு இருந்தாரு, முயற்சி பண்ணாரு தனசேகர். கேப்டன் நீங்கள் சொன்ன மாதிரி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அண்ட் எஸ் நம்பர் 6 மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக யார் வந்து பெஸ்ட் பிளேயர் வாங்குறாங்க எந்த அணியில் அப்படின்றத பார்க்கலாம். அப்பா வெந்தனமான ஒரு கேப்ஷனர் லைன் கிட்ட வரைக்கும் போனாரு பட் விடலை, டேட் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர். ஸோ கேகே தலைவாஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட்னே சொல்லலாம். அபிகுமார் இங்கே வந்தார் ரைட் போகிறதுக்கு ஃப்ரம் மோகினி பிளாஸ்டர்ஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகியிருக்காரு. அண்ட் ஜெர்சி நம்பர் 11 தனசேகர் வீட்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் போர்க்காக வந்திருக்காரு. 3 பேர் டிஃபென்ஸில் இருக்காங்க. சூப்பர் டேக்கிளுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்ட்ரான எஃபர்ட். நம்பர் 13 ஃப்ரம் மோகினி பிளாஸ்டர்ஸ் மணிகண்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகியிருக்காரு, ரைட் கவரில் இருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஸ்டார்டாக இருந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு பாயிண்ட்டையும் எடுக்க முடியல டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து.
But it is so far going really good for team KK Talevas. நல்ல சான்ஸ் இங்க ஃபுல் ஹவுஸ்ல நல்ல 7 பேர் ஒரு டிஃபென்ஸ் விளையாடி இருக்காங்க. நம்பர் 8 இந்த லைனை தோட விடுவாங்களா? விட மாட்டாங்க கண்டிப்பா. So one bonus point இங்க எடுத்திருக்காங்க. இந்த நம்பர் 8 from the team Moini Blasters சங்கர் வந்தாரு, லாஸ்ட் மேனா வந்தாரு ரைட் போறதுக்கு. And bonus point ஒரு பாயிண்ட் இங்க எடுத்திருக்காங்க. And 9 பாயிண்ட் இங்க சூப்பரா வந்திருக்கு KK தலைவாஸ்க்கு. டீம் கன்னியாகுமரி தலைவாஸ் 9 பாயிண்ட்ல நல்ல ஒரு லீட், நல்ல ஒரு ஸ்டார்ட்ல இருக்காங்க. And தனசேகர் மீண்டும் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ரைட் வந்திருக்காரு for the team KK தலைவாஸ். And ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஃபுல் ஹவுஸ். ஸோ 7 பேர் கொண்ட ஸ்குவாட் நல்ல சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்க போகுது அகெயின். ஸோ இந்த இடத்துல அகெயின் ஒரு பாயிண்ட் எடுப்பாரா அப்படின்றது தான் பார்க்கணும். தனசேகர் ஸ்டார் ரைடர் அண்ட் இன்னைக்கு வேற லெவலான ஒரு ரைட்லாம் போயிட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஏற்கனவே நேற்று KK தலைவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைரா வாரியர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக மேட்ச் விளையாடினாங்க. 29 பாயிண்ட் சூப்பரான ஒரு வின். அண்ட் அந்த மேட்சுமே க்ளோஸாக தான் இருந்துச்சு. 27 பாயிண்ட் கைரா எடுத்தாங்க, 29 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு KK தலைவாஸ் 2 பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்மே நம்ம அப்படி எதிர்பார்க்கலாம். ஸோ ஜெர்சி நம்பர் 9 போகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து சுரேந்திரன். ஸோ கண்டிப்பாக அதனோட டீமுக்கு பாயிண்ட்ஸ் தேவை, பாயிண்டோட போவான்னு பார்க்கலாம். ரைட் பண்ணாரு, பட் அப்படியே பிடிச்ச ஒரு நல்ல டிஃபென்ஸ், பட் ஒரு போனஸோட வந்திருக்காங்க. So jersey number 5. So KK தலைவாஸ்ல இருந்து jersey number 5. So மாரி சிந்து. நல்ல கேட்ச் நம்ம மோகினி பிளாஸ்டர்ஸ்க்கு. So 1 point நம்ம மோகினி பிளாஸ்டர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு எஃபர்ட் இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி மீண்டும் ஒரு முறை நம்பர் 14 வந்திருக்காரு மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து சக்திவேல் ரைடருக்கு வந்திருக்காரு. அண்ட் 6 பேர் டிஃபென்ஸில் இருக்காங்க. ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் மாற்றி ஃப்ளாங்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு முயற்சி. ஆல்மோஸ்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காலை பிடிக்கிறாங்க வாய்ப்பு. பட் ஆஹா சூப்பரான ஒரு அட்டம்ப்டோட கையை வச்சு லைட்டாக வந்து லைனை பேஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. பட் இருந்தாலும் சக்திவேலால் முடியல. அண்ட் ரைடர் காட் அவுட். ஸோ 3 பாயிண்ட் இது வரைக்கும் அந்த டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ். அண்ட் 11 பாயிண்ட்ல KK தலைவாஸ் வேற லெவலான ஒரு டீம். தனசேகர் அகைன் ரைட்டுக்கு வந்திருக்காரு கார்த்திகா. ஸோ எப்பயுமே பாயிண்டோட வரக்கூடிய தனசேகர் இந்த முறையும் பாயிண்டோட தான் வந்திருக்காங்க. ஸோ 12 பாயிண்ட்ஸ்ல KK தலைவாஸ். ஸோ 12 பாயிண்ட்டுங்க. ஸோ 3 பாயிண்ட்ல நம்ம மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ கேம் எந்த நேரத்தில் வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். So again, jersey number 11 தனசேகர் வந்திருக்காரு ரைட் போறதுக்கு from the team KK தலைவாஸ்லேருந்து. 5 பேர் டிஃபென்ஸ்ல இருக்காங்க இங்க. ரன்வாலா சில்லரன்ஸ் அண்ணே 2 பேர் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உங்களுக்கு முதல் அழைப்பு. ஸோ அகைன் தனசேகர். ஸோ KK தலைவாஸ்ல இருந்து பெஸ்ட் பிளேயர் வாங்கியிருந்தாரு லாஸ்ட் மேட்ச்ல. ஸோ ஜெர்சி நம்பர் 9 சுரேந்திரன். மறுபடியும் சுரேந்திரன் வந்திருக்காரு மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து. ஸோ டீமுக்கு பாயிண்ட் எடுப்பாரா இல்லை டேக்கிளில் முடியுமான்றதை பார்க்க போகிறோம். சூப்பர். ஸோ பிடிக்க வந்தாங்க, ஒரு பாயிண்டோட போயிருக்காரு. jersey number 8
பிரதீசன் நீங்கள் வந்திருக்காரு ரைடிங் போகிறதுக்கு அண்ட் நல்ல ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க அண்ட் எப்படியாச்சும் அங்கே வெளியே வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி ஆங்கிளில் பிடிச்சிருக்காங்க அந்த ஆங்கிளில் பிடிச்சி சூப்பராக இங்கே நிப்பாடி இருக்காரு நம்பர் 14 சக்திவேல் ஃப்ரம் மோயினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டீம்மேட்ஸ் அவர் கொஞ்சம் உதவி பண்ணாங்க அதன் காரணமாக நம்பர் 8 அவுட் பண்ணி அமைச்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது 6 பாயிண்டில் அண்ட் 12 பாயிண்ட் இருக்காங்க டைம் அவுட் ஃபார் த டீம் மோயினி பிளாஸ்டர்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க ஸோ 6 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க கேகே தலைவாஸ் ஸோ 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க இப்போ ஸோ 6 பாயிண்ட்ஸ்ல மோகினி பிளாஸ்டர்ஸ் ஸோ அப்படியே டபுள் த பாயிண்ட்ல இருக்காங்க ஸோ வின் பண்றாங்களான்றத பார்ப்போம் ஸோ சுரேந்திரன் மறுபடியும் ரைட் வந்திருக்காரு ஸோ ஒரு ஸ்டார் ரைடர் ஸோ சுரேந்திரன் ஆகணும் இந்த பக்கம் பாயிண்ட் எடுக்கணும் அந்த பக்கம் என்ன ஆச்சு எஸ் ரைட் பண்ணிட்டு இருந்தாரு ரைடர் அவுட் ஸோ பாயிண்ட் கிடைச்சிருக்காங்க கேகே தலைவாஸ்க்கு எதிர்பார்த்தேன் இந்த ஒரு ஸோ அபிலாஷ் ஸோ சக்திவேல் ரைட் வந்திருக்காரு சவுத் ஜோன் இன்டர் யூனிவர்சிட்டி பிளேயர் ஸோ ஜூனியர் சீனியர் ஸோ ஸ்டேட் பிளேயருமே கூட ஸோ 5 பேர் இருக்காங்க டிஃபென்ஸில் இங்கே அப்புறம் அந்த டீம் கேகே தலைவாஸ்லேருந்து ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டு குயிக்காக இங்கே மூவ் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் அந்த மூவ்மெண்ட்லேயே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாரு பட் ஒரு எம்டி ரைட் அண்ட் ஃபுல் ஹவுஸில் 7 பேரோட டிஃபென்ஸில் இருக்காங்க ஒன்ஸ் அகெயின் தனுஷ் சேகர் இங்கே ரைடுக்கு வந்திருக்காரு ஜெர்சி நம்பர் 11 இங்கே ரைடுக்கு வந்திருக்காரு ரொம்ப பிரமாதமாக ஸோ ரைட் கவர் லெஃப்ட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே இருக்காரு லைனை டச் பண்ணியிருக்காரு சூப்பரான ஒரு டச் எத்தனை பாயிண்ட் அப்படின்றத இப்போ 2 பாயிண்ட் அப்படின்னு இருக்காங்க அம்பையர்ஸ் நல்ல ஒரு ரைடிங்க தனுஷ் சேகர் கிட்ட இருந்து ஸோ அப்படி மேட்ச் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சொன்ன மாதிரி 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு லெஃப்ட் ரைடர் ஷூவா ஸ்டார்ட் பண்ணாரு ரசிகர் மக்கள் எல்லாமே மேட்ச்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய கவன திருப்பலுக்காக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கொஞ்சம் கவனிங்க இந்த போட்டியாட்டத்தை கண்களிப்பதற்காக வருகின்ற இந்தியாவை தங்க வைந்தன் அர்ஜுனா விருது பெற்ற டைகர் திரு ராஜரத்னம் அவர்கள் வருகின்றார்கள் அவர்களை உங்களுடைய கரகோஷத்திற்கிடையில் வரவேற்கலாமா ப்ளீஸ் put a hand together for them நன்றி அவரை பத்தி பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்குது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வில் ஸ்பீக் அபவுட் இட் தேங்க் யூ காமராஜனே ஸோ 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கு கேகே தலைவாஸ்க்கு ஸோ மறுபடியும் சுரேந்திரன் ஸோ எம்டி ரைடா இல்லை போனஸோட வந்திருக்காரு ஸோ சடனாக மறுபடியும் ஒரு ரைடு நம்ம தனுஷ் சேகர் கிட்ட இருந்து சூப்பர் டேக்கலா இல்லை பாயிண்ட்ஸோட வருவாரான்றதை பார்க்கலாம் Again, Danish Seger and 3 பேர் டிஃபென்ஸில் சூப்பர் டேக்கிள்கான சான்ஸும் இருக்கு ஸோ there is a good lot of efforts சூப்பராக அங்கே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு பேக் கிக் ஸ்கார்பியன் கிக் அண்ட் அதே நேரத்தில் கவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் லைனை தொட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் எஸ் அங்கே தொட்டிருக்காரு நல்ல ஒரு முயற்சி அங்கே இருந்துச்சு நம்பர் 6 மோயினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து அபிகுமார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல ஒரு பாயிண்ட் இங்கே தனுஷ் சேகருக்கு மீண்டும் கிடைச்சிருக்கிறது ஸோ அதே ஒரு நம்பிக்கை நம்முடைய சுரேந்திரன்
ஸோ மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து ஒரு போனஸ் பாயிண்டா கிடைச்சிருக்கான்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு டைம் அவுட் கேட்டிருக்காங்க டீம் கேகே தலைவாஸ். அண்ட் அடுத்த மேட்ச் ஆனது பவானி தல்வாரா வர்சஸ் கில்லர் ஹேண்ட்ஸ் எதிர்கொள்ள போகிறாங்க. பவானி தல்வாரா மற்றும் கில்லர் ஹேண்ட்ஸ் அடுத்த மேட்ச்சில் எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ இரண்டு அணிகளையும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பவானி தல்வாரா மற்றும் கில்லர் ஹேண்ட்ஸ் தயார் நிலையில் இருக்க. இந்த மேட்ச் முடிந்தவுடன் உங்களோட மேட்ச் ஆனது ஆரம்பிக்கப்படும். Sini saat ini loh. ஸோ 18 பாயிண்ட்ஸில் கேகே தலைவாஸ், 9 பாயிண்ட்ஸில் இருக்காங்க மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னும் 9 பாயிண்ட் தேவைங்க. ஸோ கணேஷ் சேகர் பாயிண்ட் இடம் கொடுப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2 பேர் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்காரு. ஸோ டேக்கிளா இல்லை பாயிண்டா, டேக்கிளா பாயிண்டான்றத பார்க்கலாம். எஸ், சூப்பர், பெரிய கைத்துல இருக்கலாம். ஸோ 2 பேர் அவுட் ஆயிருக்காங்க. ஒரு நல்ல ரைட் இது. ஸோ 4 பாயிண்ட்ஸ், ஒரே ரைட்ல 4 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆங்கிள் முடிச்சாரு. முடிஞ்சதுக்கு அப்புறமா சுரேந்திரன் இருந்தாரு மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து. தொடராமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தவறு செஞ்சதுனால பாயிண்ட் இழந்திருக்காங்க. அண்ட் ஆல் அவுட் பண்ணதுக்காக 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ சுரேந்திரன் அங்கே வந்திருக்காரு. இங்கே ரைடு போகிறதுக்கு நல்ல ஒரு எஃபர்ட். அண்ட் கண்டிப்பாக இங்கே ஒரு பாயிண்ட், அதாவது நம்பர் 12 நம்ம கேகே தலைவர் அபிலாஷ் அவுட் ஆயிருக்காரு, ஜேஎஃப்சியோடைய பிளேயர். அண்ட் இந்த வாட்டி வீடு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி நம்பர் 8 பிரதீஷன் இங்கே வந்திருக்காரு. ஸோ சூப்பரான ஒரு டிஃபென்ஸ், அங்கே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு டிஃபென்ஸ். ஃபுல் ஹவுஸில் ஃபுல் ஸ்குவாட் விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் பேக் டு பேக் இங்கே 2 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ சுரேந்திரன் லாஸ்ட் ரைட் மாதிரி பாயிண்ட் கிடைக்குமா பார்க்கலாம். ஸோ 11 பாயிண்ட்ஸில் நம்முடைய மோகினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் 22 பாயிண்ட்ஸில் கேகே தலைவாஸ். நல்ல ஒரு க்ளோஸான கால். அகெயின் 5 பேர் டிஃபென்ஸில் இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை ஜெர்சி நம்பர் 9 இங்கே ரைடுக்கு வந்திருக்காரு மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து. நல்ல ஒரு ஸ்டார்டிங் சுரேந்திரனுக்கு. அண்ட் இருந்தாலும் கடைசி நொடியில் ஒரு பாயிண்ட் எடுத்து அழகாக டச் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸை கொடுக்காம நம்முடைய கேகே தலைவாஸ் 22 பாயிண்ட்ஸில் லீடிங் அண்ட் 12 பாயிண்ட்ஸில் மோகினி பிளாஸ்டர்ஸ். ஒரு சைட் சேஞ்ச், ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோச் வர்லி. இந்த தேசத்திற்காக ஒரு குடும்பமே ராணுவத்தில் பணி செய்ய தாய்நாட்டை கபடி விளையாட்டில் உலகறிய செய்ய பிறந்தவர் தான் இந்த வீரர். 10வது படிக்கும் போது கபடியில் ஆர்வம் வர பயிற்சியாளர் ஜூட்ஸ் வர்லி அவர்கள் கற்றுக் கொடுத்தார். ஒரு பயணம் இனிதாய் ஆரம்பிக்க மூலச்சல் அணிக்காக இளம் வீரராக ஆல்ரவுண்டர் என்ற லெப்டும் ரைட்டும் மற்றும் லெப்ட் கவரில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் ஆங்கிலத் துறையில் பயின்று கல்லூரிக்காகவும் விளையாடினார். இந்த தருணத்தில் அவருடைய தந்தை மதிவாணன் மறைவடைகின்றார். துயரத்தின் ஆழத்தில் மனதை பக்குவப்படுத்தி 2 நாட்களுக்கு பின் மழித்த தலையுடன் சிறப்பாக விளையாடி ஆட்டநாயகன் விருதையும் பெற்றார். தந்தை மறைவுக்கு பிறகும் கபடியை நேசித்த அவரது பாசமனம் நிகழ வைக்கிறார். தேசத்திற்காக ராணுவத்தில் சேர்ந்த இவர் பெங்களூரு MEG அணியில் 15 ஆண்டுகள் விளையாடி நிரந்தர லெப்ட் கவராக தன்னை நிலைநிறுத்தினார். 2 ஆண்டுகள் NIS பயிற்சியெடுத்து MEG அணிக்கு வழிகாட்டி தமிழ்நாடு கர்நாடகா போட்டிகளில் முதல் பரிசை பெற்றார். பின்னர் ரெட் ஆர்மி அணியில் பயிற்சியாளராக நியமனம் செய்ய இந்திய அளவில் முதலிடம் என்று முத்திரை பதித்தார். கபடியில் இருந்து விலகி ராணுவத்தில் முழு நேரமாக பணியாற்றிய நேரம்
நேரத்தில் தான் மெருகூட்டிய அமன் என்ற ராணுவ கபடி வீரர் உயிரிழந்த செய்தியின் மன அழுத்தத்தால் சில மாதங்கள் கபடியில் இருந்து தூரமானார். மீண்டும் யூ மும்பா புரோ அணிக்கு உதவி பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டு தேசிய அளவில் திறமையை காட்டினார். ஒரு விளையாட்டு வீரனாக அல்லாமல் நம் தேசத்தை காக்கும் வீரராக இருந்து விடாமுயற்சியினாலும் அர்ப்பணிப்பினாலும் தான் KKL கபடி போட்டி கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதில் ஐயமில்லை. பல சோதனைகள் வந்தாலும் அவர் உயிர்மூச்சே கபடிதான். இழிந்த ஒவ்வொரு முறையும் பீனிக்ஸ் பறவையால் எழுந்து களத்தில் வீரனாக, ஒரு பயிற்சியாளராக, சிறந்த நண்பனாக, முன்மாதிரியாக திகழும் திரு பார்த்திபன் அவர்களை GFC மற்றும் கபடி அணி சார்பாக வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறார். வெல்கம் அவர் ஹோம் ஹீரோன்ற மாதிரி நம்முடைய பார்த்திபன் அண்ணாவுடைய ஸ்டோரி பார்த்தோம். ஸோ நிறைய பேர் நம்ம ஊரில் இருந்து நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பிளேஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய கவர்மெண்ட் சைட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லாம் நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப் பிளேயர்ஸாக, நேஷனல் பிளேயர்ஸாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் KKL சீசன் 3ல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு பிளேயர்ஸ் அடுத்த லெவல் அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு Day 2, ஸோ செகண்ட் லீக் மேட்ச். ஏற்கனவே பார்த்திபன் நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லெவலில் போய் விளையாடணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை, கனவு. அண்ட் அதுக்கான ஒரு படிக்கட்டு தான் இந்த KKL கன்னியாகுமரி கபடி லீக். அண்ட் இந்த மேட்சோட செகண்ட் ஹாஃப் இங்கே ரொம்ப பிரமாதமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. தனசேகர் மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ரைடுக்கு வந்திருக்காரு. ஜெர்சி நம்பர் 11 KK தலைவாஸ்லேருந்து சைட் சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் சைட் சேஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோயினி பிளாஸ்டர்ஸ் 12 பாயிண்ட்ல 22 பாயிண்ட்ல KK தலைவாஸ் இருக்காங்க. இந்த சைட் சேஞ்ச் மோயினி பிளாஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவுமா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் நல்ல ஒரு ரைட் டைமரோட இங்கே பார்த்தீங்கன்னா எம்டி ரைடோட திரும்பி இருக்காரு தனசேகர். ஸோ மோகினி பிளாஸ்டர்ஸ் ஸோ ரைட் வந்திருக்காங்க. ஜெர்சி நம்பர் 14 ஸோ சக்திவேல் டீமுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வருவாரான்றதை பார்க்கலாம். ஒரு வேலையான கேம் பிளே, ரைட்டு லெஃப்ட் மூவ் ஆகிட்டு கடைசி நிமிஷத்தில் ஒரு பாயிண்ட் அட் லாஸ்ட் மூமெண்ட். ஸோ பேக்கில் நின்று வெளியே போயிருக்கார் அப்படின்னு அதன் காரணமாக ஒரு பாயிண்ட் இங்கே வழங்கப்பட்டிருக்கு. KK தலைவாசுக்கு தனசேகர் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கார் ரைடுக்கு. ஸோ இந்த முறையுமே பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு தனசேகர். ஸோ கேப்டனும் கூட நம்முடைய கன்னியாகுமரி தலைவாசிலேருந்து ரைட் வந்திருக்காங்க. ஸோ 23 பாயிண்ட்ஸில் லீடிங்கில் இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸில் மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ டிஃபென்ஸ் கிடைக்குமா ட்ரை பண்ணாங்க, அவர் விடவே இல்லை. மறுபடியும் லைன் கிட்ட போயிட்டு ஒரு பாயிண்டோட தான் வந்திருக்காரு. ஸோ இந்த வாட்டி அங்கே நல்ல ஒரு ரைட் வந்த உடனே அங்கே ஒரு டூ டச், நல்ல ஒரு குயிக்கான ஒரு டூ டச் அங்கே சுரேந்திரன் கிட்டேருந்து வந்திருக்கு. அண்ட் அதன் காரணமாக ஜெர்சி நம்பர் 5 கன்னியாகுமரி தலைவாசிலேருந்து ஜெர்சி நம்பர் 5 மாரி செல்வம் அவுட் ஆயிருக்காரு. அண்ட் அகைன் தனசேகர் வந்து பார்த்தீங்கன்னா ரைடுக்கு வந்திருக்காரு. ஸோ பொறுமையாக தான் ரைடு வராரு, எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஏன்னா அந்த லீடில் இருக்கிறது அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியும் தலைவாசுக்கு. ஸோ லீடை வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை நம்முடைய மோகினி பிளாஸ்டர்ஸ்க்கு. ஸோ இன்னொரு பாயிண்ட் கண்டிப்பாக அப்படியே கேமை சேஞ்ச் பண்ணுமா? ஸோ பார்க்கலாம். ஸோ அங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் சேஞ்ச் நம்பர் 8. ஸோ அங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் சேஞ்ச் நம்பர் 8 அங்கே வெளியேறாரு. டீம் கன்னியாகுமரி தலைவாஸ் பிரதீசன் அண்ட் நம்பர் 2 கமிங் இன் எல்தாஸ்.
11 பாயிண்ட்டுங்க, 11 பாயிண்ட் லீடிங்ல கேகே தலைவாஸ். சக்திவேல் களத்துல இருக்காருங்க. சக்திவேல் கமான். நல்ல ஒரு ரைட் இது வரைக்கும் சக்திவேல் கிட்ட இருந்து அங்க ஒரு சூப்பரான குடி முயற்சி பண்றாரு நல்லாவே. பட் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு டாக்கிள். அங்க ஒரு பாயிண்ட் கண்டிப்பா கிடைக்கும். கேகே தலைவாஸ்க்கு எக்ஸ்ட்ராடனரியான மூவ் அண்ட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம 14 சக்திவேல் அது தவிர வெளியே இருக்காரு. பயங்கர டஃபா விளையாடிட்டு இருக்காங்க. பாயிண்ட்ஸை கொடுக்க மாட்டாங்க கேகே தலைவாஸ். அதை பீட் பண்றாங்களான்னு பார்க்கலாம். 25 பாயிண்ட்ஸ்ல கேகே தலைவாஸ் அண்ட் 13 பாயிண்ட்ஸ்ல மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ மறுபடியுமே நம்மளுடைய தனசேகர் ரைட் வந்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு டைமுமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸோட வரக்கூடிய இந்த பெஸ்ட் பிளேயர் தனசேகர் கேகே தலைவாஸ்லேருந்து. ஸோ 12 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இருக்காங்க, 12 புள்ளிகள். ஸோ 13 பாயிண்ட்ஸில் மோகினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் 25 பாயிண்ட்ஸில் கேகே தலைவாஸ். ஸோ கேம் ஏதோ சேஞ்ச் கிடைக்குதா நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைய நாளுடைய 2வது மேட்ச் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. அண்ட் நல்ல ஒரு எம்டி ரைட் பட் இருந்தாலும் நல்ல ஒரு இதாக இருந்துச்சு ஃப்ரம் தனசேகர். மீண்டும் ஒரு வாட்டி நம்பர் 9 இங்கே வந்திருக்காரு. ஜெர்சி நம்பர் 9 சுரேந்தர் வந்தாரு ஃப்ரம் மோகினி பிளாஸ்டர்ஸ். அங்கே ஒரு டோ டச், சுபமான ஒரு டோ டச் அண்ட் அபிலாஷ் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தனசேகர் அகீன் தேர்ட் ரைட் டுவான் ரைட். பார்க்கலாம் தனசேகர் அவுட் ஆயிருக்காரா இல்லையா. அவுட் ஆயிருக்காரு. ஈச் 1 பாயிண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பாயிண்ட்ஸை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆட்டம் அப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க. நான் தேர்ட் ரைடாக இருந்துச்சு, தனசேகர் வந்தாரு, அவுட் ஆயிருக்காரு. பட் 2 சைடுமே பாயிண்ட் கிடைச்சிருக்கா. கேம் எதுவும் சேஞ்ச் ஆகுமான்றதை பார்க்கலாம். ஸோ ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஸோ கேமில் ஒவ்வொரு ரைட்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு தனசேகர் இந்த பக்கம். ஸோ ரிவ்யூ கேட்டிருக்காங்க.
வியூவர். ஸோ ஸ்க்ரீனில் எல்லாருமே இந்த லைவாக அதை போய் பார்த்தோம். சவுத் ஆயிருக்காரு, அது கன்ஃபார்ம் தான். பட் ஒரு பாயிண்ட் எடுத்தாரு, அது இல்லைன்னு ஆயிருக்கு இப்போ. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் நான் போயிருக்கு நம்மளுடைய மோகினி பிளாஸ்டர்ஸ்க்கு. ஸோ பிடிச்சிட்டாங்க. 1 பாயிண்ட் கேகே தலைவாஸ்க்கு. ஸோ சுரேந்திரன் இவருமே ஒரு பெஸ்ட் பிளேயர் இந்த பக்கம் அவுட் ஆயிருக்காரு. இப்போ கேகே தலைவாஸ்லேருந்து நம்பர் 2 எல்தோஸ் வந்திருக்காரு ரைடு போடுறதுக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ரைடர் இப்போ இல்லை. அண்ட் எல்தோஸ் புது ரைடர் இங்கே வந்திருக்காரு. நல்ல ஒரு ஃபுல் ஹவுஸ், ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஹவுஸில் இங்கே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. 6 பேர் டிஃபென்ஸில் ரைட்டு லெஃப்ட் சொல்லிட்டு கார்னருக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டோர் டச் ஏதாச்சும் வந்திருக்கா? ஆமாம் வந்திருக்கு. எஸ் இட் இஸ். அண்ட் மோகினி பிளாஸ்லேருந்து நம்பர் 6 அபிகுமார். க்ளோஸ் ஆன கால். தனஜயன் வந்தாரு விடலைங்க. ஸோ 1 பாயிண்ட் கேகே தலைவாஸ்க்கு. சக்திவேல் ரைட் வந்தார், அவர் அவுட் ஆயிருக்காரு. நம்பர் 5 இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டீம் கேகே தலைவாஸ்லேருந்து நம்பர் 5 ரைடு வந்திருக்காரு மாரி செல்வம். நல்ல ஒரு ஈஸியான ஸ்டார்ட் அண்ட் ஆங்கிளை பிடிச்சி நிப்பாட்டலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்க நேரத்தில் அங்கே டிஃபெண்டர் அவுட் ஆயிருக்காரு. சங்கர் நம்பர் 8 ஃப்ரம் மோகினி பிளாஸ்டர்ஸ் would be going back. ரிவ்யூ சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கு இல்லையா? ஸோ கேட்டது கிடைச்சிருக்கு. ஸோ தனசேகர் மறுபடியும் வந்திருக்காரு, கேப்டன் ஆஃப் கேகே தலைவாஸ். ஸோ கேப்டனை மடக்கி பிடிப்பாங்களா மோகினி பிளாஸ்டர்ஸ்? ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி அவுட் கிடைக்குமா இல்லை பாயிண்டோடு இருப்போம்? சூப்பர் அப்பா. ஒரு நல்ல டிஃபென்ஸ்னே சொல்லலாம்.
ஸோ நிறைய பேர் வந்து பிடிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. டச்சா இல்லையா இல்லை அவுட்டா பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பாயிண்ட் இவருக்கு கிடச்சிச்சுன்னா ஒரு நல்ல ரைடாக இருக்கும். ஸோ ரிவ்யூ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்த டீமுமே பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ரிவ்யூவாக போகிறதுக்கு காரணம் ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா லீக் மேட்ச்க்கு அப்புறம் அப்படியே பிளே ஆஃப் போக போகிறோம். ஸோ இந்த முறை 4-5 பாயிண்ட் கிடைக்குமா இல்லை இவர் அவுட் ஆகிறாரான்றதை பார்க்கலாம். முறையும் கேகே தலைவாஸ்க்கு தாங்க போயிருக்கு. ஸோ ரிவ்யூ வந்து அன்சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு. மோகினி பிளாஸ்டர்ஸ்க்கு லைன் வரைக்கும் போகியுமே பிடிக்க முடியல. ஸோ தேர்ட் ரைட் டுவாடே ரைட். ஸோ பரபரப்பாக போயிருக்கு. ஸோ தனசேகர் சூப்பர் டேக்கிள் இந்த பக்கம் கிடைக்குமா? பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவருமே லைன் கிட்ட வராரு பார்க்கலாம். சூப்பர் டேக்கிளா? எஸ், சூப்பர் டேக்கிள் கிடைச்சிருக்குங்க. தனசேகர் வெளில போயிருக்காரு. ஸோ கமான் அப்படியே பாயிண்ட்ல வந்து ஒரு சேஞ்சை கொடுப்பாங்களா? ஜெர்சி நம்பர் 14. செகண்ட் ஒரு நல்ல ஒரு ரைடுக்கு வந்திருக்காங்க கேகே தலைவாஸ்லேருந்து. நம்பர் 2 ஜெர்சி நம்பர் 2 இஸ் கோயிங் டு பி எல்தோஸ். 4 பேர் டிஃபென்ஸில் சூப்பராக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் இங்கே நல்ல முயற்சி ரைடர் கிட்ட இருந்துமே. ஸோ லாஸ்ட் 5 minutes ஆஃப் த பிளே. ஸோ லாஸ்ட் 5 minutes ஆஃப் த பிளே அப்படின்னு இருக்காங்க. எல்தோஸ் இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கார்னர்ஸ்க்குமே இங்கே குயிக்காக மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதோட டைமர் முடிவு பண்ணிருக்கிறது. எம்டி ரெடி ஃப்ரம் எல்தோஸ். சக்திவேல் மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து கண்டிப்பா பாயிண்ட்ஸ் தேவை. ட்ரை பண்ணாரு. ஸோ 2 பாயிண்ட் சூப்பர். பிகாஸ் டைம் நெருங்கிட்டே இருக்குங்க. லாஸ்ட் 5 minutes கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸில் சேஞ்ச் கிடைச்சிருக்கு பார்க்கலாம். So 21 points la Mohini Blasters and 30 points la KK Talevas. So last 4 minutes. So கடைசி 4 நிமிஷம் 9 பாயிண்ட்ஸ் லீடிங்க. அதை பீட் பண்ணுவாங்களா? 4 நிமிஷத்துல ஆட்டம் மாறுமான்னு பார்க்கலாம். சரி, இப்போ நேரத்தை கழிச்சா போதும் அப்படின்றது தான் இங்கே கேகே தலைவாஸ்க்கு டீம் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா 9 பாயிண்ட் லீடில் இருக்காங்க. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரைடுக்கு வந்திருக்காரு ஜெர்சி நம்பர் 14 மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து சக்தி வேல். நல்ல அட்டம். பட் இருந்தாலும் அவங்க ஒரு வேற லெவலான ஒரு குடி அண்ட் நல்ல ஒரு டிஃபென்ஸ் கன்னியாகுமரி தலைவாஸ் கிட்ட இருந்து ரைடர் அவுட். அண்ட் தனசேகர் உள்ள வந்திருக்காரு. So third right, do order right. So last 3 minutes ங்க. Third rightல இருக்கோம். கடைசி 3 நிமிஷம். 10 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க கேகே தலைவாஸ். So மோகினி பிளாஸ்டர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்றத பார்க்கலாம். நேரத்தை கழிச்சு
கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் நேரத்தை கழிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இருக்கிற சில வினாடிகள்ல எப்படியாச்சும் இங்கே பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலான ஒரு ஜம்ப். கமான் ஒரு கைதல கொடுக்கலாமா? எஸ். லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த நேரத்தில் கூட போய் பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரெஷரை போட்டு அங்கே பாயிண்ட் எடுத்திருக்காரு. மோகினி பிளாஸ்டர்ஸ் இது கண்டிப்பாக எதிர்பார்த்துக்க மாட்டாங்க கார்த்திகா. எஸ், ஏன்னா அப்படியே விருப்பா போயிட்டு இருந்துச்சுன்னா ரிஸ்க் எடுத்து தான் உள்ள போனாரு. பட் லாஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல ஜம்ப் பண்ணி டச் பண்ணியிருக்காரு. டைம் இருந்துச்சா? ஸோ ஃபைனல் மேட்ச் மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட் எவ்வளோ தேவை தெரியுமா? ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டீம்ஸ் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க. அடுத்த லீக் மேட்ச்க்கு பவானிஸ் தல்வாரா கில்லர் ஹேண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் பி ரெடி. மேட்ச் முடிய போதுங்க. ஸோ பவானிஸ் தல்வாரா அண்ட் கில்லர் ஹேண்ட்ஸ், ப்ளீஸ் பி ரெடி. ஸோ ஜெர்சி நம்பர் 9 வெளியே வந்திருக்காரு அண்ட் 1 உள்ள வந்திருக்காரு ஸ்ரீராம். வந்த உடனே ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடுக்கு வந்திருக்காரு. ஃப்ரம் த டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் 6 பேர் டிஃபென்ஸில் இருக்காங்க. நல்ல ஒரு டிஃபெண்டிங் டீமாக வந்துருக்கு, ரெடி டீமாக வந்துருக்கு. சான்ஸ் ஒரு வாய்ப்பு அங்கே தொட்டிருக்காரு அப்படின்றத பார்க்கணும் அண்ட் தொட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 1 பாயிண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்பர் 5 ஃப்ரம் கன்னியாகுமரி தலைவாஸ்லேருந்து மாரி செல்வம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல நிறைய ஃபேன்ஸ் ஆகிட்டு அபிலாஷ் ரைட் வர மாட்டாரா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் கடைசி 2 நிமிஷம். ஸோ தனசேகர் ஸோ நிறைய ரைட்ஸ் போயிருக்காரு, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் லீடிங்க. ஸோ 32 பாயிண்ட்ஸ்ல கேகே தனிவாஸ் அண்ட் 22 பாயிண்ட்ஸ்ல மோகினி பிளாஸ்டர்ஸ். ஒரு குயிக்கான ரைட் ஸ்ரீராம் அவர்கள் வந்திருக்காரு. நல்ல ஒரு குயிக்கான ரைடா இருந்துட்டு லெஃப்ட் ரைடர் நல்ல ஒரு சான்ஸ் அங்கே ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. பேக் லைன் தாண்டி போயிருப்பாங்க. அந்த பவுண்டரி லைன் தாண்டி வெளியே போயிருக்காங்க வாய்ப்பு இருந்துச்சு அண்ட் புடி அங்கே சூப்பராக டைவ் அடிச்சு காலை குறி வச்சு அங்கே பிடிச்சிருக்காரு சூர்யா. லெஃப்ட் கவர் ஃப்ரம் த டீம் கன்னியாகுமரி தலைவாஸ்லேருந்து அண்ட் அவர் முதலத்துக்கு மிச்ச டிஃபெண்டர்ஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸ்ரீராம் ரைடர் அவுட் அண்ட் தனசேகர் திருப்பி வந்திருக்காரு ரைடுக்கு. So 33 pointsல KK Talivas and 22 pointsல Mohini Blasters. So again Dhanashekhar. So right ல இருக்காரு. நெருங்க வந்து ஒரு டைம் சேவ் பண்ணாலே போதுங்க. பிகாஸ் லீடிங்ல இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே வேற லெவலில் விளையாடிட்டு இருக்காங்க கார்த்திகா. ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணி தான் வந்திருக்காங்க. நிச்சயமா எஸ். இந்த மேட்சை வின் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட டாப்ல இருப்பாங்க. அண்ட் ஸோ தட் வில் பி அ குட் ப்ளஸ் பாயிண்ட் அட்வான்டேஜாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் நம்பர் 11 இங்கே மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து ரைடு வந்திருக்காரு தனஞ்சயன். அண்ட் அவரை வந்து சூப்பராக இங்கே பொருளாக கட்டியிருக்காங்க. த டீம் கேகே தலைவாஸ் அண்ட் 2 பாயிண்ட். சூப்பர். ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாங்க. கமான் எல்லாருமே எஸ். ஸோ இந்த மேட்சை ரொம்ப அழகாக வெயிட் பண்ணியிருக்காங்க கேகே தலைவாஸ். ஸோ நல்ல லீடிங் ஸ்கோர். ஸோ 34 பாயிண்ட்ஸில் இந்த மேட்ச் ரொம்ப அழகாக வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்போசிட்டில் இருக்க நம்முடைய மோகினி பிளாஸ்டர்ஸ்மே வாழ்த்துக்கள். ஸோ கடைசி வரைக்குமே ரொம்ப நல்லா விளையாடுங்க ரெண்டு பேருமே. ஸோ அடுத்த டீம்ஸ்மே அப்படியே ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்டான கேம் சொன்ன மாதிரி இங்கே வேற லெவலான ஒரு வின். மோகினி பிளாஸ்டர்ஸ் ஃபுல் டைமில் 22 பாயிண்ட்ஸ்.